டெய்லி காலையில் நைட்டு அப்படின்னு 2 நேரம் ப்ரஷ் பண்ணுறேங்க. இனிப்பு சாப்பிட்றத சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பப்போ மவுத் வாஷ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த சொத்தைப்பல் மட்டும் குறையவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் இருக்குது. என்ன தான் பண்ணனே தெரில. இதுதான் உங்கள் கேள்வியா? உங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு சொத்தைப்பல் வருதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே. சொத்தைப்பல்லை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? சொத்தைப்பல் எப்படி தடுக்கலாங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி அந்த சொத்தைப்பல் எப்படி உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இந்த சொத்தைப்பல் உருவாகிறதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் காரணம் கிருமிகள்ங்க, நம்ம வாயில் இருக்கிற கிருமிகள். 2வது காரணம் உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் தான் 2வது காரணமாக இருக்குது. 3வது காரணம் என்னென்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா நம்ம வாயோட தன்மையும் நம்ம பல்லோட அமைப்பையும் பொறுத்து கூட சொத்தை வர வாய்ப்பு இருக்குங்க. 4வது என்னென்னா டைம், அதாவது நேரம். அந்த சொத்தை உருவாகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதுக்கு கொடுத்தா தான் அது உருவாகும். அந்த நேரத்தை கண்ட்ரோல் பண்ணியும் நம்ம இந்த சொத்தையை தடுக்கலாங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த 4ஐயும் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 4ல் அதாவது இந்த கிருமிகளை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணாலே இந்த சொத்தை உருவாகிறது ஸ்டாப் ஆயிரும். அல்லது நம்ம உணவு முறைகளை மாற்றினா கூட நம்ம சொத்தை வர்றது ஸ்டாப் ஆயிருங்க. இப்படி இந்த 4ல் எதையாவது ஒன்றை ஸ்டாப் பண்ணால் கூட இந்த சொத்தை வரவே வராது. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ ஈஸி தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாங்க, அந்த சொத்தை வர்றதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்தை வர்றதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வீடியோவில் 4 காரணங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு காரணத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு சொன்னேன்? கிருமிகள் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அந்த கிருமிகளை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிருமிகள் இல்லாத இடமே இல்லைங்க. கிருமிகள் எடுத்தால் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் கடலோட ஆழத்தில் போய் ஒரு பொருளை எடுத்து வந்து அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா கூட அதில் என்ன இருக்கும்? கிருமிகள் இருக்கும். அதே இது நீங்கள் ரொம்ப டீப்பான வல்கனோ, அதாவது எரிமலையில் போய் அந்த உள்ள ஒரு பொருளை எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கூட கிருமிகள் இருக்குங்க. அப்படி கிருமிகள் இல்லாத இடமே கிடையாது. அதுலேயே மாதிரி நம்ம வாயிலையும் அது ஒரு விதிவிலக்கு இல்லைங்க. நம்ம வாயிலையும் கண்டிப்பாக கிருமிகள் இருக்க தான் செய்யும். எல்லாரோட வாயிலும் தான் இருக்கும். சொத்தைப்பல் இருக்கிறவங்க வாயில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நார்மலாக சொத்தைப்பல்லே இல்லாதவங்க வாயில் எடுத்து பார்த்தாலும் அதில் கிருமிகள் இருக்குங்க. இந்த கிருமிகள் நம்ம வாயிலே இருந்தாலும் அது எந்த ஒரு பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தாதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புலே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று உண்டுங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிருமிகளை பெருக விடாமல் கண்ட்ரோல்லே வச்சுருக்குங்க. இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியோட முக்கியமான வேலை. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நல்லா வேலை செஞ்சுட்ருக்க சொல்ல இந்த கிருமிகள் பெருகவே பெருகாது. ஆனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எங்கேயாவது ஒரு இடத்துல குறையுது, எதுமாவது நம்மளுக்கு குறையுது அப்படின்னா, அல்லது நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த கிருமிகள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்குங்க. இப்படி கிருமிகள் பெருகிட்டு அப்படின்னா நமக்கு முக்கியமாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ங்கிற கிருமி பெருகிட்டு அப்படின்னா நமக்கு சொத்தைப்பல் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன் சொன்னால் பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமாக நம்மளுக்கு சொத்தையை உருவாக்கும். அது எப்போ பெருகும் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வீக்காக சொல்ல அது பவர் கூடிடுங்க. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ ஈஸி தானா, நம்ம தான் டெய்லி 2 தடவை ப்ரஷ் பண்ணுறோமா, இந்த கிருமிகள் செத்துறாதா அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையில் சொல்லப்போனால் நம்ம பல்லு விளக்குறதுல ஒரு கிருமிகள் கூட சாவாதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டில் கிருமியை கொல்லுகிற ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற மருந்து 1% கூட இருக்காது. இந்த கிருமிகளை கொல்லுகிற ஆன்டிபயோட்டிக் இருந்தால் மட்டும்தான் அந்த கிருமிகள் சாகும். இது எதில் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மவுத் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா மவுத் வாஷ் இருக்குது. அதில் நிறையா மவுத் வாஷில் ஒரு பாதி இதில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்குங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த ஒரு மருந்துனாலையும் ஆன்டிபயோட்டிக்னாலையும் இந்த கிருமியை ஃபுல்லாக அழிக்க முடியாதுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸை கொல்லதுக்காக நீங்கள் ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மவுத் வாஷ் அந்த கிருமியை கொல்ல பார்க்குது அப்படின்னா ஒரு 10 கிருமி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 7 கிருமியை தான் அதால் கொல்ல முடியும். இந்த மிச்சம் இருக்கிற 3 கிருமி என்ன பண்ணும் அப்படின்னா தப்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் நம்ம கண்டுபிடிச்ச எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்லையும் என்ன கிடையாது, ஃபுல் மருந்தையும் கொல்லவே முடியாது.
நீங்கள் டெட்டால் பாட்டில் எடுத்து கூட பார்த்தாலும் தெரியும், அது 99% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 100% நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா கிருமிகளை சுத்தமாக அழிக்கவே முடியாது. சரிங்களா? அதை அழிக்கக்கூடிய ஒரே தன்மையுடையது நம்மளுடைய சரீரம் மட்டும்தான். அதாவது நம்ம உடம்பு மட்டும்தான் அப்படி 100% கொல்ல முடியும். ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக்கால் எதுவுமே கொல்ல முடியாது. சரிங்களா? சரி, நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டனை கொல்லதுக்காக மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க. அதில் வந்து ஒரு 10ல் 7 செத்துட்டு அல்லது 3 இருக்குது அப்படின்னா, இந்த 3 என்ன ஆகும் அப்படின்னா தனக்குத்தானே ஒரு மருந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடுங்க. எப்படி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி கிருமிகளுக்குள்ள மருந்து எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிருமிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை தனக்குள்ளே உருவாக்கிட்டு நம்ம கொடுக்குற மருந்துக்கு எதிர்த்து செயல்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 பாக்டீரியா சொன்னோம் பார்த்தீங்களா, இது தனக்குள்ளே அந்த மருந்துக்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிட்டு அது பெருக தொடங்குங்க. இப்படி பெருக தொடங்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் எந்த மருந்து போட்டாலும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண எந்த ஒரு மருந்து போட்டாலும் அந்த கிருமி சாகாதுங்க. இப்படி சாகாதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால நிறைய சொத்தையாக வர வைக்கும். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறனால கிருமி தான் சாகுதா அல்லது நம்ம நோய் சக்தி தான் வீக் ஆகுதான்னு நீங்களே யோசித்துக்கோங்க. நம்மளே அந்த மவுத் வாஷை யூஸ் பண்ணி நம்ம வாயில் இருக்க கிருமியை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிடுதோம். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி கொன்னாலும் அந்த கிருமியை கொல்லவே முடியாது. அப்போ என்ன தான் சார் வழி, இந்த கிருமியை ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஒரே வழி என்னது அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டினாலே உங்களுக்கு இந்த கிருமிகள் அதிகமாக வளராமல் அதே கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு சொத்தை வர்றது கண்டிப்பாக குறைச்சிரும். இந்த சொத்தை வர்றதை குறைக்கிறதுக்கு அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பெர்சனாக இருந்தாலே போதும். அடிக்கடி மாத்திரை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அது தலைவலிக்குது அப்படின்னு தலைவலி மாத்திரை அப்படிலாம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் கூட உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுங்க. வேறு நீங்கள் நார்மலாக கரெக்டான டைமில் தூங்குறீங்க, நிறைய தண்ணி குடிக்கிங்க, நிறைய ரா ஃபுட் அதாவது பச்சை கேரட் அதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் ஆட்டோமேட்டிக்காக கூடும். இன்னொன்று, இந்த மவுத் வாஷை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய வாயில் இருக்க கிருமிகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிரும். ரொம்ப பவர்ஃபுல்லானால் உங்களுக்கு தான் அது கேடு. ஸோ மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறதை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஓகே, நம்ம கிருமிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அடுத்த மேட்டருக்கு போவோம். அடுத்த மேட்ரு என்னது அப்படின்னா உணவு பொருள் அப்படின்னு சொன்னேன். 2வது காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு அப்படின்னு சொன்னாங்க. இந்த உணவு பழக்கவழக்கம் எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, சோறு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் சரி, மட்டன் சாப்பிட்றாலும் சரி, எந்த ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் சரி, அது கடைசியில் வயிற்றில் போய் செமிச்சு ஒரு குளுக்கோஸ் மாலிகுலாக தாங்க மாறும். இந்த குளுக்கோஸ் தான் நம்ம பாடியோட எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன ஒரு வேலை செய்யறதுக்கும் அந்த குளுக்கோஸ் தான் தேவைப்படுது. எப்படி பைக்குக்கு எப்படி பெட்ரோல் தேவையோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து இந்த குளுக்கோஸ் ரொம்ப முக்கியமான பொருளுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது வயிற்றில் போய் என்னதாக தான் மாறும்னா குளுக்கோஸாக மாறும். அதே மாதிரி தாங்க நம்ம வாயில் இருக்க கிருமிக்கும் இந்த வாயில் இருக்கிற கிருமிகளுக்கும் இந்த குளுக்கோஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. அதுக்கு நிறைய குளுக்கோஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது நிறைய பெருகும், நிறைய சொத்தையே உருவாக்கும். இந்த கிருமிகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குளுக்கோஸை சாப்பிட்டு ஒரு வகையான ஆசிடை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பல்ல போய் படிஞ்சு அதை நம்ம பல்லை வந்து லேசாக கரைச்சிருங்க. அதாவது டீமினரைஸ் ஆக்கிடுங்க. டீமினரைஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக சொத்தை வருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிருமிகளுக்கு நிறைய குளுக்கோஸ் வராமல் தடுக்கணுங்க. இந்த கிருமிகளுக்கு குளுக்கோஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம உணவு வந்து கரெக்டாக வயிற்றில் போய் செமிச்சனா உங்களுக்கு வாயில் குளுக்கோஸ் ரொம்ப சேராதுங்க. அதனால் நம்ம வாயிலே குளுக்கோஸாக மாறுற சாப்பாடு, அதாவது ஈஸியாக கரையக்கூடிய சாப்பாடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாக்லேட் வாயிலே நல்லாவே கரைஞ்சி அது நிறைய குளுக்கோஸை உருவாக்கும். அதே இது பிஸ்கட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் வாயிலே கரைஞ்சிருங்க. நம்ம என்ன பொருள்லாம் வாயிலே சீக்கிரமாக கரையுதோ அதெல்லாம் வந்து நம்ம கிருமிகளுக்கு குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி. அப்படி குளுக்கோஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த சொத்தை பெருக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து வயிற்றில் போய் தான் செமிக்கணும். அப்படி செமிச்சனா இந்த குளுக்கோஸ் வர்றது, இந்த சொத்தை வர்றதையும் நம்ம நல்லாவே ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராவாக ஒரு கேரட் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கேரட் வந்து வாயில் ஈஸியாக செமிக்காமல் என்ன பண்ணால் வயிற்றில் போய் தான் செமிக்கும். அதே இது நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டீங்க, அதாவது ஏதோ மிட்டாய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வாயிலே செமிச்சிரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து
வயிற்றில் செமிக்கணும். வாயிலே பாதி கரைஞ்சிட்டு அப்படின்னா அதனால கிருமிகளுக்கு குளுக்கோஸ் கிடச்சி அது நிறைய சொத்தையை உருவாக்கும். இதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா நல்லா திடமாக இருக்கணும், வயிற்றில் போய் செமிக்கணும். நீங்களே யோசித்துக்கோங்க என்னென்ன சாப்பாடெலாம் நம்ம சாப்பிட்டா நம்ம வயிற்றில் போய் செமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காய்கறிகள், பச்சை காய்கறிகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வயிற்றில் போய் தான் செமிக்கும். ஈஸியாக வாயால் வாயில் செமிக்காது, எச்சால் செமிக்க வைக்க முடியாது, கரைக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் காய்கறி ஐட்டம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, பழங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பழங்கள்லேயும் இனிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அது எங்கே தான் போய் செமிக்கும்? வயிற்றில் போய் தான் செமிக்கும். அப்படி செமிக்க சொல்ல உங்களுக்கு என்ன வராதுன்னா சொத்தை வர்றது நல்லாவே கண்ட்ரோலாகவும் வாயில் செமிக்காமல் இருந்தால். சரி, நான் இந்த மாதிரி இனிப்பு பொருள்லாம் சாப்பிடவே மாட்டேன், இந்த ஒட்டுற மாதிரி கரையிற பொருள்லாம் சாப்பிடவே மாட்டேன், டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்பவும் எனக்கு சொத்தை வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குங்க. உங்கள் வாயில் எங்கேயாவது சாப்பாடு போய் தங்கிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சொத்தை வரும். இதே கான்செப்ட் தான், ஆனால் அது வாயிலே இருக்குது. கேரட்டை நீங்கள் வாயில் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா அது வாயில் ரொம்ப நேரம் எச்சில் இருந்தால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி நமத்து செமிக்க ஆரம்பிக்குங்க. அதுலேருந்து குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும், அதனாலையும் சொத்தை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற சாப்பாடு ஈஸியாக கரையக்கூடியதாக இருக்கக்கூடாது, வயிற்றில் போய் தான் கரையக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய்க்குள்ளே தங்கவே கூடாது. அது கேரட்டு ஏதாவது நீங்கள் பச்சை காய்கறி சாப்பிட்டாலும் வாய்க்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது குளுக்கோஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே எதையாவது ஒரு பொருளை எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ண டூத் பிக்கோ அதையாக வச்சு எடுத்துடணும். நாங்கள் அதை வச்சு குத்தி நம்ம பல்ல டேமேஜ் பண்ணிட மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அதை மெதுவாக எடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வேலையாக வாயில் உள்ள உணவு துணுக்கள்லாம் இதெல்லாமல் எடுத்துகிட்டு வாயை கொப்பளிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சொத்தை வர்றது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். இந்த 2 காரணங்களும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த 2 காரணங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 100 லைக் கிடச்சி அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போட்டுருவாங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் நினச்சிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்த போட வீடியோவும் தெரியும். அடுத்த 2 காரணிகள் என்னதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணுறனால அவங்களுக்கு சொத்தை எப்படி திறக்கலாங்கிற ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.